ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விலாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் தான். இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் அந்த டேயில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஸோ அதை இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தேன் நான் ஆல்ரெடி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சாச்சு. பட் என்ன மார்னிங்கே செம வெயிலாக இருந்துச்சுங்க. கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்துருச்சு. என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வெளி மாதிரி இருக்குல்ல, அங்கே நல்லா மண்டையை பொழக்க ஆரம்பிச்சிச்சு வெயில். ஒரு வீடியோ கூட எடுக்க முடியலைங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா முகத்து மேலேயே அடிச்சிச்சு வெயில். சரி அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இந்த நெல்லிக்காவை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நெல்லிக்காய் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஏன்னா நான் ஸ்பீடில் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டை எடுத்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 4 இது எடுத்தாச்சு. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குமா, புளிப்பாக வேறு இருக்கும். தண்ணியை ஊற்றி ஒரு கல்ப்பு அடித்தோம்னா சரியாக போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயோடைய கொட்டை. ஸோ நெல்லிக்காய் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறது மட்டும்தான் வேலை. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள் மிக்ஸி அடிக்கும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா கொட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 நெல்லிக்காய் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஜீனி போட்டிருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எப்பயுமே புளிக்க தான் செய்யும். அதனால் நம்ம அடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா புளிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா வெறும் நெல்லிக்காவும் ஜீனியும் மட்டும்தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதை ஃபுல்லு பார்த்தீங்கன்னா நல்லா மையாக அரைக்கிற மாதிரி அரைச்சிருங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைஞ்சிருச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரைக்க முடியாது, நம்ம தண்ணி ஆட் பண்ணி தான் அரைக்கணும், வேறு வழியே கிடையாது. ஒரு செம்பு கிட்ட நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு செம்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு பார்த்தீங்கன்னா செம்ம ஜாஸ்தியாக இருக்கும் குடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா. அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எப்பயுமே நெல்லிக்காய் ஜூஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஒரு செம்பு மட்டும்தான் ஊற்றி அரைச்சேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரைச்சிட்டேன், அது வேறு விஷயம். இப்போதைக்கு உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளால் குடிக்கவே முடியாது, துவக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும், பட் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நானே குடிச்சு பார்த்தேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துவக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரைச்சிட்டு நாங்கள் குடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் எங்கள் வீட்டில் என்ன ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு தேங்காய் சட்னி சாப்பிட்டு. இப்போதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியாக சாப்பிட்டுட்டே இருந்துட்டு தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா உட்காந்து சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாக. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த காய்கறியும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இதுதான் பெரிய வேலையே. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயை அரேஞ்ச் பண்ணுறதே பிடிக்காதுங்க, ரொம்ப நேரம் ஆயிரும். பட் வேறு வழி இல்லை, நான் தான் பண்ணி ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கொட்டிட்டு அரேஞ்ச் பண்ணோம்னா சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அந்தந்த காயை பார்த்தீங்கன்னா ஒரு காய் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது போடுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடகடன்னு எடுத்து வச்சிடலாம். இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. தக்காளி, கேரட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வாங்கியாச்சு. ஏன்னா வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சுத்தமாக காயே இல்லைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுலே பார்த்தீங்கன்னா பாதி இது காலியாக போயிடுச்சு. அதனால எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பீன்ஸு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா புதுசாக மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கா ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க. பட் அதையும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டாச்சு. பீட்ரூட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக எல்லாமே இருக்குது. பட் என்ன எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம். எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அல்வா பண்ணு அப்படிங்கிற மாதிரி.
அதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணுறவங்க ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நமக்கே பார்த்திங்கன்னா அல்வான்னு சொல்லவும் செம்ம டெம்ப்டிங் ஆகிடுச்சு. அதனால் இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் கடன்னு எடுத்து வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சியாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு பொறுப்பான வேலை ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைக்கிறது பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வெளியில் காய போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து கோதுமையிலேருந்து வத்தல் எல்லாமே காய போட்டு வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் புறாக்கள் அதிகமாக இருக்கே, அதனால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புறாவை துரத்தி விட்றது தாங்க வேலை. கோதுமையை ஃபுல்லும் திருடி தின்னுட்டே இருந்துச்சு. என்னாலையும் பார்த்தீங்கன்னா துரத்த முடியலை. ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்குதுங்க. கொஞ்சம் நஞ்சம் வெயில் அடிக்கி அப்பா மண்டையை பொழக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கி. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியே இன்னொரு துணியை கொண்டு வந்து அது மேலே போட்டுட்டு அப்படியே 4 பக்கம் பார்த்திங்கன்னா கல்லை வச்சுட்டாங்க. பட் அதுலேயும் பாருங்கள் என்னென்ன கூத்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு உள்ளே கூடி பார்த்திங்கன்னா மண்டையை விட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. இதுகளை என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஒரே டென்ஷனாகி போச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இதுகளை துரத்தி விட்றதே எனக்கு ஒரு பொழப்பாக போச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாவமாகவும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் நாங்கள் அரிசி போட்டிருந்தாங்க. பட் கோதுமை டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அது பக்கமே இருந்துச்சு. நான் பாருங்கள் இப்படி வெறிக்க உட்காந்துருந்தேன் வெளியில். சரி அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் தான் பொரிக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா எக் போட்டு பொரிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சுட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வடச்சட்டியில் போட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிளறு அந்த தண்ணியில் படுற அளவு கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. அதில் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா செத்து போயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரில் புழு இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா செத்துரும். அதுவும் இல்லாமல் தூசி இல்லைன்னா வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால தான் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரவைக்கடை வெந்துருச்சு. அரவைக்கடை வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா வேகும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு கரண்டி குழி கரண்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே வடிகட்டணும் அப்படின்னா அதில் உள்ள தூசி எல்லாமே மறுபடியும் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஃபுல் தூசியே இறங்கிடும். நான் பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த மாதிரி தாங்க எடுப்பேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கரண்டி நிறைய எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா மெயினான காரணமே கடலை மாவு தான். கடலை மாவு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா அது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவரும் போட்டுட்டேன். நான் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் பொரிக்கிற பொடி இருக்கும் பார்த்திங்களா, நீங்கள் எனிதிங் எதுனாலும் எடுத்துக்கலாம். பட் இதில் பார்த்திங்கன்னா உப்பு ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும், அதனால் நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. சிக்கன் பொரிக்கிற பொடியும் போட்டாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கரம் மசால் பொடி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பெப்பர் பொடி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி அந்த பொடி இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எல்லாமே பார்த்திங்க ஒரு ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெயினான காரணமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெருங்காய பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கு. நான் எல்லாமே போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா கடலை மாவு கூட தான் அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நான் எக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறும் போதே பார்த்திங்கன்னா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கிண்ட பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிடும் நம்ம காலிஃப்ளவரில். ஸோ அதனால் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். பட் நான் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கிட்ட எடுத்திருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த மசாலா கூட பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு எதுவும் அந்த மாதிரி திக்காக இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு பிசுறு இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கிளறிட்டே இருந்தாலே அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். பட் என்னென்னா கொஞ்சம் ஹெவியாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளறி விடுங்க. ஏன்னா முட்டை பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மசாலா கூட செட் ஆகணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி முடிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தின்னான பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதே ஸ்பூனில் நீங்கள் கிளறினாலும் கிளறிக்கலாம், இல்லைன்னா ஒரு க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான்
கொஞ்சம் ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டே தாங்க இருந்தேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருந்தேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் க்ளவுஸ் மாட்டிட்டு தான் கிளறி விட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிளறி விட்டுட்டே இருந்தேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் க்ளவுஸுக்கு பதில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரி பை இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா அது கூட மிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கீழே நம்ம இந்த இதை கிளற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் படணும். அந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் விடாமல் எல்லா இடத்துலையும் படணும். ஏன் அப்படி நான் க்ளவுஸ் போட்டு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கோங்க. கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்மெல் அடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. இதுக்கடுத்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஊறி இருந்துச்சுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா செம்மையாக ஊறி இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா பொரித்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் உடனே சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க பீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். அதனால தான் கொஞ்சம் தனித்தனியாகவே போட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பெரட்டி எடுத்துக்கோங்க. சுட சுட இருக்கிற எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அது எக்கு டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு சூப்பராகவே பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா போட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்தேன். எனக்கே குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்துச்சு. நம்ம நார்மலாக பொரிக்கிறதுக்கும் எக்கு போட்டு பொரிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்கு போட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்கும். நிறைய குவான்டிட்டி கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ நார்மலாக பொரிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் சுருங்கிருமா, அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இருக்கிற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் நல்லா எக்கோடு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சுட சுட சாதம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் போட்ட புளிக்குழம்பு தான் வச்சுருந்தாங்க. இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. நாங்களும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.